அன்பு நான்காமின் உள்ளங்களே, ஞாயிறு தோறும் ஒரு ஞாயிறு பைபிள், ஒரு ஞாயிறு தம்மப்பதம், ஒரு ஞாயிறு பொது வகுப்பு என்று இங்கே கலந்து கொண்டு வருகிறீர்கள். நேற்றைய தினம் கண்ணபிரான் பிறந்த நாள், இன்றைய தினம் பைபிள் வகுப்பு. மழை பொழிந்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் அந்த சத்தம் அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் போல நான் சிறிது காலமாக லூக்கா என்னும் அந்த பகுதியிலே, புதிய ஏற்பாட்டிலே இயேசுபிரான் பிராமண யூதர்களை பார்த்து ஆதி யூதரான இயேசுபிரான் கேட்ட அந்த கேள்வி, கடவுள் அகம்புறம் என்று இரண்டை படைத்தானே, புறச்சடங்குகளை மிகைப்படுத்தி அகத்து ஒரு பண்பை கோட்டை விட்டு விட்டீர்களே, இதை தான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஏன்னா இது மிகவும் முக்கியமான பகுதி. எல்லா சமயத்து பிராமணர்களையும் இயேசுபிரான் கேட்கின்ற கேள்வி, நான்காமின் மக்களையும் கேட்ட அந்த கேள்வி. ஏன்னா நான்காமின் மக்கள் யாரும் புறச்சடங்கை மிகைப்படுத்தி தங்களை வஸ்தி என்று சொல்லிக் கொள்வதில்லை. பிராமணன் பிரித்து சத்திரியா வைசியா சோதரவா ரெண்டு பேரும் அவங்களோட வஸ்தின்னு சொல்லி அதை வச்சு எதுதான் நடந்துன்னு இருக்குது தவிர, சடங்குகளை வைத்து அவர்கள் இதையெல்லாம் செய்வதில்லை. அதனால தான் பிராமணர்கள் இதை செய்கிறார்கள். இது இவருடைய இயல்பாக இருக்கிறது. வஞ்சகம் என்பது பிராமண இயல்பு. அதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இயல்பை இவர்கள் செயற்கையாகவோ அல்லது இயற்கையாகவோ நன்றாக வளர்த்து கொண்டு தங்கள் இரத்தத்திலே ஊற வைத்து கொண்டு விட்டார்கள். அதனால் இவர்களை போய் அறிவுரை சொல்லி நீ திருந்து என்று சொல்லி திருத்த முடியாது. பிராமண ஜாதியிலே பிறந்த மகான்களே கூட இவர்களை திருத்த முடியாமல் தோல்வி கண்டார்கள். நீங்கள் பார்த்தீர்களானால் பிரம்மேந்திரர் சமீபத்தில் வாழ்ந்த குருநாதர் அப்புறம் தோல்வி தான் கண்டார். பிராமண சமுதாயம் பிறந்தோம், அதையெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை, மாதிரியா இல்லை என்று அவர் வந்த பிறகும் கூட பிராமணர்களை தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டதால் அந்த சிறு வயதிலிருந்தே வளருவதனால் அவர்களுக்கு அந்த சரௌண்டிங் என்பது, பிராமண சரௌண்டிங் என்பது அவர்களுக்கு பழக்கமான ஒன்றாக இருக்கும். அதனால் அவர் அவங்களெல்லாம் சரௌண்ட் பண்ண உடனே அப்படியே அதை அனுமதிச்சுட்டு கடைசியில் முடிவில் தோற்று போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் வந்த மிஷன் தோற்று போய்விட்டது, ஜாதியை ஒழிக்க முடியலன்னு சொல்லிட்டு போனார். மறைந்த பிறகுதான் இங்கு என்னை சந்தித்து நான் இந்த 3 வகுப்புகளையுமே எடுத்துக்கொண்டு இருப்பதை அவரிடம் யாருமே சொல்லலை போது. அதை எப்படி சொல்லுவான் பிராமணன்? சொன்னார், இந்த மாதிரி நடக்கிறதுன்னு என்கிட்ட யாருமே அங்கே சொல்லலை, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு மாதம் ஒரு சில நாள்லேயே மிஷன், நான் வந்த மிஷன் தோற்று போயிடுச்சு முன்னாடியே சொன்னார். அதுதான் நம்ம கமல்சாமிகிட்ட சொன்னேன், இப்படி சொல்கிறாரு சாமி அப்படின்னு. இல்லை, கோயிலில் என்கிட்ட நேரடியாக ஒரு வாட்டி சொன்னார் அப்படின்னு கமல்சாமியில் சொன்னார். அதுக்கு பிறகு தான் சிறிது நாள்லேயே நான் மிஷன் தோற்று போயிடுச்சு முன்னாடியே சொல்லிட்டு போனார். அப்புறம் மிஷன் உங்கள் மூலமாக வெற்றி பெறும் சொன்னார். அடுத்த ஒரு மாதம் கூட இருக்காது, மிஷன் வெற்றி பெற்று விட்டதுன்னார். அதான் எனக்கு பெரிய விஷயம், வெற்றி பெற்று விட்டது. அப்போ என்ன அர்த்தம்? குருநாதர் அவரால் செயல்படுத்த முடியாத பாரத நாட்டிலே ஜாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்பாய் வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தான், அவருடைய மிஷன். அவரை தோற்று போயிடுச்சுன்னு சொன்ன அந்த மிஷன் அவருடைய சீடன் நான், அவர் தான் உருவாக்குனார். உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். நான் முதல் தடவை காலை எடுத்து வைக்கும் போதே உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டு இருந்தேன், நீங்கள் தான் இருக்கிறாயான்னு சொல்லி வரவேற்ற ஒரு மிகப்பெரிய ஞானகுரு. அந்த அளவுக்கு அவர் வளர்த்தது தான், பார்த்து வளர்க்கும் போது அப்போவே பிராமண சகவாசத்தெல்லாம் கட் பண்ணி வளர்த்தார். அவங்க கூட சேர்ற மாதிரி தான், நீ வேறு குரூப் பார்த்து போயிடுன்னு கூட சொல்லிட்டார். அது கூட சொல்லிடுறோம் உங்ககிட்ட. ஒரு 10 வருஷம்
அதில் ஒரு 2 வருடம் கடுமையான பயிற்சி. நபி முடித்த கையோட ஒரு 2 வருடம் தீவிர ஜபதப தியானம். ஒரு கொட்டாயை போட்டுக்கோ, தனியாக தான் இருந்தேன் அண்ணனூரில், எல்லாருக்குமே தெரியும். அவங்க கிராமத்தில், அப்போல்லாம் கிராமம் தான் அண்ணனூரில். என்னது பிஇ படிச்சுட்டு அந்த அண்ணனூர்லேயே முதல்ல எஸ்எஸ்எல்சி படித்தவர் எங்கள் அப்பா தான். முதல்ல பெண்கள் டிகிரி படித்தவங்க எங்கள் அக்காங்க 2 பேர். அவங்க தான் பெண்கள் அண்ணனூரில். முதல்ல பிஏ படித்தாலும் நான் தான். அந்த மாதிரி ஆச்சு. இப்போ நிறைய எல்லாம் படித்து நல்லா வந்துருக்கிறாங்க. இருந்தாலும் அதே கிராமத்தில் இன்னும் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிற குழுவும் இருக்குது. அதுவும் 2மே இருக்குது கிராமத்து பக்கம். நாங்கள் இங்கே வளவனூரில் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் இங்கே வந்துடுவே. அந்த சம்மர் வெக்கேஷனுக்கு போகிறதோட தான் சரி, பெரும்பாலும் நாங்கள் வளவனூர் தான் சொந்த ஊராகவே வளர்ந்து. இன்னும் நிறைய பேர் கூட என்னை வந்து வளனூர்காரன்னு சொல்லுவாங்க. வளனூர் தான் எங்கள் சொந்த ஊருன்ற மாதிரி. அது போட்டோம்னா யாதும் ஊரே யாவரும். சரி, அப்போது அந்த மாதிரி தனிமையில் இருந்து ஜபதப தியான தீவிர பயிற்சி இருந்து இறை அனுபூதி சித்தியானது இந்த ஆகஸ்ட் மாதம்தான் 1989. ஆனால் அந்த தேதியெலாம் நான் குறித்து வைக்கல. அதனால் அதை கண்டுபிடித்த அந்த நாளிலே அது ராஜசாமி இறை அனுபூதி பெற்ற நாள்னு அதை கொண்டாட. அப்போது அந்த மாதிரி வளர்த்து வருகிறார். வளர்த்தோன்னா அவரு வளர்த்த ஆள் தான் நான், அவருடைய வளர்த்து. சரி சார், மாற்றிடுங்க. அப்பான்னு மாற்று. லைவில் இருக்கிறது என்ன தெரியும், என்ன மாற்ற சொல்கிறேன். சோலார் கட் ஆகிடவே இபியில் எனக்கு மாற்றுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஆஃப் பண்ணாதீங்க எதையுமே. அதனால் அவர் மிஷன் வெற்றி பெற்றது. என்னொன்னே அப்போ ஜாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதைத்தான் துடிப்பாய் வைக்க வந்த குருநாதருடைய மிஷனை ஸ்பீடென்ற முறையிலே நான் வெற்றி பெற வைத்துவிட்டேன். இதுதான் அதனுடைய. ஆனால் சாமிகிட்டே கேட்டேன், கொஞ்சம் பேர் தானே சாமி வராங்க, இது வெற்றி பெற்றதுன்னாங்களா. அப்புறம் இல்லை வெற்றி பெற்றது இனிமேல் ஸ்ப்ரெட் ஆகணும், அதுதான் பாக்கி. ஜெயிச்சிச்சுன்னா அப்போ குருநாதர்ன்றது அவங்க சொல்கிறதில்ல சரியாக இருக்கும். அவங்க பார்த்து சொல்கிறதில்ல. இப்போ நேரடியாகவே நான் பார்க்கிறேன். ப்ராப்பராக செய்கிற கொடுமை எல்லாமே வேறு நேராக பார்க்குறேன்னார். அவருக்கு அவர் வந்து அந்த த டெப்த் ஆஃப் பிராமின் ஈவில்னு உங்களுக்கு அப்பப்போ சொல்லுவேன். அது வந்து அவரே பிராமணராக இருக்க, சுற்றிலும் பிராமணராக இருக்க, அவருக்கு இதை மட்டும் வளர்த்தாரு. இவங்க கூட சேர்ந்து உருவிட மாட்டான். ஏன்னா அவங்க ரொம்ப நம்பி அவங்கெல்லாம் முற்பிறவியில் பல பேர் என் கூட வராங்கலாம் சொல்லி தூக்கி விட்டா கடைசியில் எல்லாமே அவர் பிரம்மஞானியரே அவர் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் நம்ம கிட்ட அந்த ஆசீர்வாதம் வரைக்கும் வாங்கிக்கின்னு பணக்காரன் ஆகிடுவானுங்களே தவிர கொள்கையை அப்படியே ஸ்டெப்பனாக பிராமின்னு இருப்பானுங்க. அதெல்லாம் இவங்க போய் அங்கே ஸ்ரீங்கேரி மடத்தில் கை குலுக்கிட்டு வர்றது எல்லாமே அவருக்கு தெரியாது இருக்காது. காஞ்சி மடத்தில் கை குலுக்கிட்டு எல்லாம் வேற இருக்கும். ஸோ அந்த பாதியில் நான் போக சுதாரிச்சிட்டார். இவங்க கூட சேர்த்து விட்டேன் அவ்வளோதான்ட்டு. அப்போ தான் அந்த நிபந்தனையோடு வளர்த்தார் பிராமின் கூட. நானே என்ன பிராமினாக இருந்து எப்படி முன்னாடி சொல்லியிருக்கிறேன். எங்கள் அப்பா கூட ஆர்கியூ பண்ணுறேன். எங்கள் அப்பா பிராமின் குருக்கிட்ட போகிறத கண்டிக்கிறார். இவனை அந்த அவங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் எவ்வளோ பண்ணார் ஃபஸ்ட் ரேங்க் வர விடாமல் பண்ணுறதுக்கு, என்னென்ன பண்ணார். அப்படி இருந்தும் பிராமின் குருக்கிட்ட போகிறான். நான் உடனே எப்போ போல பண்ணீங்களா சாதாரண மக்கள் என்ன போகிறான். அதுக்காக எல்லா பிராமணனையும் சொல்லிட முடியாது. அது யாரோ அப்படி ஒருத்தவங்க 2 பேர் சரியாக தான் இருப்பாங்க. இதே மாதிரி ஆர்கியூ பண்ணுறேன். அப்புறம் தான் அது சொன்னார் அன்னைய வகுப்பில். என் சீடம் வருதேன், அவங்க அப்பா முட்டாள தான் அறிவாளின்றான். நான் அப்படியே குஷியாக நின்று உட்காந்து ஆஹா நம்ம சொல்கிறாரு. ஏன்னா அவர் எல்லாமே தெரியும், நீ எல்லாருக்குமே தெரியும். டக்குன்னு அடிச்சாரு, இல்லை அவங்க அப்பா தான் அறிவாளின்னார். இப்போ தான் அதெல்லாம் உணர்றேன். சொல்கிறது சரியா இருக்கு. பெரியாரிஸ்டாக இருக்கிறதுனால பெரிய லாபம் என்னன்னா, இந்த பிராமண தீமையை அவங்க அளவுக்கு வேறு யாரும் உணர்ந்ததா தெரியல. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, நல்லா ஆழம் அந்த பிராமணர். இப்போ அவர் சொன்னது தான் நடந்துங்களே வருது. எங்கள் அப்பா சொன்னதே நடந்துக்கினே வருது. இவனை கொலை பண்ணுறவானுங்க பிராமினுங்க எல்லாம். எங்கள் அம்மா கிட்ட சொன்னார், எங்கள் பெரிய சகோதரிகிட்ட சொன்னார். அவனுக்கு வந்து அந்த பிராமண ஜாதி தான் கடவுள்னா அவன். இவன் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறான்
அவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால ஏதாவது சாகுபடி அப்போ பார் 50 வருஷத்துக்கு முன்னால் அவர் சொன்ன அந்த விஷயம் இன்னைக்கு உண்மையாகவே இருக்கு. அவ்வளோ தெளிவாக இருக்கிறார் அந்த மாதிரி. அப்புறம் அது போட்டோம். அந்த மாதிரி அவரிடம் வளர்ந்து எல்லாம் இது பண்ணி அவர் இதெல்லாம் பார்த்துட்டு நேரடியாக பார்த்துட்டோன்னே வெற்றி பெற்று விட்டதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இந்த 3 வகுப்பும் எடுக்கிறேன். பைபிள் வகுப்படுகிறேன். நீங்கள் யாரும் புத்திஸ்டோ கிறிஸ்டியன்ஸோ கிடையாது, எல்லாரும் இந்துக்கள் தான். உங்களை எல்லோரும் உட்கார வச்சு பைபிள் வகுப்பு எடுக்கிறேன், சந்தோஷமாக கேட்குறீங்க. புத்தர் வகுப்பு எடுக்கிறேன், தம்ம போதனை சந்தோஷமாக கேட்குறீங்க. நேற்று கண்டபுரான் பிறந்த நாளையே கொண்டாடணும், எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் கலந்துன்னு இருக்கிறீங்க. அப்போது அது வெளி உலகத்தில் பரவுதோ இல்லையோ, உங்கள் அளவிலே நான் ஜாதி சமயங்களை அழித்து இறைவனையை மாத்திரம் எதிர்த்தேன் துடிப்பாய் வைக்கிறதுல உங்கள் அளவிலே நான் வெற்றி பெற்றுட்டேன்னா இல்லையா? அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா வரணுமே, பைபிள் தான் சொல்கிறேன், உட்காந்து சந்தோஷமாக கேட்டுன்னு இருக்கிறீங்க. நான் சொல்கிறதெல்லாம் பாப்பா சுத்தறான், ரீல் விடுறான், அப்புறம் ஒரு பாப்பாத்தையோ விடுறான், இந்த மாதிரி எல்லாம் அவங்க. நீங்கள் அந்த மாதிரி இல்லையே சந்தோஷப்படுறீங்க. எது சொன்னாலும் நிரூபணமாக வேற பார்த்துருக்கிறவங்க இங்கே நிறைய பெறுகிறாங்க. நிரூபணமாக எத்தனை விஷயம் கடவுள் விளையாடி காட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத சுற்றுப்பட்டு கிராமமும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் போய் பாப்பான்னு நிரூபிச்சு இருக்க முடியுமா? இல்லையா? அது நான் இங்கே உட்காரும்போது அந்த பக்கத்தினாலெல்லாம் அப்படியே பொட்டலாக விளையாது, திட்டா பாதி தான் விளைய, மீதி பாதி பொட்டலாக இருக்கும். அந்த மாதிரி நாளும் இங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல என்ன ஆச்சு, எல்லாம் வளைய ஆரம்பிச்சோன்னா சாலையம்மாள் ஜானா ஜெஜன்னு ஒரே வேடிக்கை, இந்த போடுறா எப்படி இருந்தனாலும் இந்த போடுறா சாமியார் வந்தோன்னு போடுறா கதிர்கதிரா 30 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அன்பர்கள் போயிட்டு பழைய ஊர் தலைவரை பேட்டி காண்றாங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்றார், சாமிகள் இங்க உட்கார்ந்த பிறகுதான் எங்க ஊர் நிலம் விளைய ஆரம்பிச்சு. இந்த ட்ரபுள் கொடுத்த பக்கத்து நிலத்துக்காரரே கூட மற்றவங்க கிட்ட அதான் சொல்லிக்கிறாப்போல, சாமிகளை பற்றி எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, அவர் வந்த பிறகு தான் என் நிலமே விளைய ஆரம்பிச்சுது, அவர் வந்த பிறகு நான் 5 ஏக்கர் நிலம் வாங்கிட்டேன்றாப்போல, லாபம். இப்போ இதை நீங்கள் பாப்பாங்க கிட்ட போய் பாப்பற சார் அதெல்லாம் ஒருத்தவங்க சார் இப்படியே சொல்ல முடியும்? எனக்கே அது புது விஷயமாகுது. நானே என்ன சொல்கிறேன், இது சம்பந்தர் பிறவியில் அந்த நஞ்சை புஞ்சையாக பாடுற அந்த பாட்டில் இருக்குது, அது எல்லாமே மாறுது. அவர் தெரிஞ்சு பாடி சிவனை பாடி அதெல்லாம் மாற்றி காட்டுறாரு. ஆனால் இந்த பிறவியில் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண, சிவனே நான் தியானம் பண்ணுறேன். அப்போது அது என்ன அதிர்வுகள் பரவி நிலத்து தன்மையை மாற்றிடுது, நிலத்து தன்மையை மாற்றி விளையுது. அது இன்னும் வரைக்கும் எனக்கு புரியாத புதிர். அப்போ யார் கேட்டாலும் நான் என்ன சொல்கிறேன், கடவுளர்களால் அது விளையுது, என் மூலமாக கடவுள் விளையாடுறேன், அவ்வளோதானே தவிர நான் ஒரு பாடல் பாடியோ அது பண்ணி விளைச்சா பரவாயில்ல. அந்த சம்பந்தர் பிரிவினுடைய தொடர்பாக இது இருக்கலாம். தொடர்ச்சியாக நான் சம்பந்தத்தை நிரூபிச்சுனே வராங்கல்ல, உண்ணாமலையம்மன்லேருந்து சீர்காழி ஊர்லேருந்து எல்லாம் நிரூபிச்சுட்டு வராங்க. அப்போ அதுக்கு கூட இது மூலமாக கூட நிரூபிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வளோதான், இது வரைக்கும் தான். அந்த பாப்பான்னு போகக்கூடாது. போன உடனே பச்சைன்னு சாக்கடியா அவங்களுடைய அந்த மும்மலம்னு சொல்லுவாங்க, ஆணவம் கண்மம் மாய மலம் நீங்கிய அறிவு தான் பேரறிவை இழுக்கும், பேரறிவை கொள்ளும். அவ்வளோ பேர் இருந்தால் கூட, அர்ஜுனனே அவ்வளோ பழகினா கூட, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அந்த வயசான காலத்துல தான் கீதையை உபதேசிக்கிறார். ஏன்னா அப்பதான் அவனுக்கு அந்த பக்குவமே வருது. அதனால இது அவ்வளோ பெரிய நுட்பமான ஒரு விஷயம் இல்லையா? அவன் கேட்குறான், சரணடைகிறேன், மனம் குழப்பமா இருக்குது, எனக்கு நீ தெளிவைப்படுத்து அப்படின்லாம் கேட்டோன்னு தான் அப்புறம் தான் கீதையை பொறுத்து. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதை போய் பாப்பா அப்படியே தூக்குதல்லையா நுனினாக்கலாம் என்ன சொல்கிறான், அவட என்ன சொல்கிறான், அடாலாம் சும்மா ஆனால் பையன் அதை சோனம் காட்டேன், இப்படி வாழற போங்குங்க அதுங்க, இப்படி வாழற போங்க. இவ்வளோ பிராமணிங்க இருந்தீங்களாடா, ஏன்டா அதே பிரம்மேந்திர உங்க நடுவு தானே இருந்தாரு, நீங்களாம் ஏன்டா தேரலான்னு கேட்குறான். தேர முடியாது. அவரு அதெல்லாம் தோத்தே போச்சு. அவர் எவ்வளோ முயற்சி செய்தோம்
பிராமணங்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா பிளட்டில் ஊறி போச்சு. இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு நிகழ்ந்த பிறகு இவங்க என்ன சொல்கிறானுங்க, நானே இந்த பெருமையை சொல்லிக்கினே இருக்கணுன்றானுங்க. இது அப்படி எப்படின்னு. அப்புறம் கட்சியில் இந்த பக்கம் இன்னொரு பிராமணம் தான், அவன் தற்பரமாக பேசிக்கிறான் அப்படின்னு. ஒரு மகன்னா அடக்கமாக இருக்கணும், அவன் பெருமை அவனே பேசுகிறான். இந்த பக்கம் இப்படி அட்டாக் பண்ணுறது, அந்த பக்கம் தான் அப்படி அட்டாக் பண்ணுறான். இப்போ தொல்லை கடவுள்கிட்ட. எப்படி தான் நான் பிராமின் மக்கள் இந்த பிராமின் குரூப்லேருந்து எப்படி தப்பிப்பாங்க உண்மையிலே எனக்கு தெரியல. நான் பேசுகிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன், இதெல்லாமே தவிர உலகியல்லே விட தப்பிக்கிறது கஷ்டம். ஏன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக வந்துடுச்சு. முன்னெல்லாம் பிராமணர்கள், சைவ பிராமணர்கள், வைணவ பிராமணர்கள், ஐயர் ஐயங்கார் அந்த மாதிரியே தான் இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து பிராமணர்கள் நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டாங்க. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக் பிராமின்ஸ், கூகுள் பிராமின்ஸ், ஃபேஸ்புக் பிராமின்ஸ், இன்ஸ்டாகிராம் பிராமின்ஸ், யூடியூப் பிராமின்ஸ், அதில் வேலை செய்கிறோம். மைக்ரோசாஃப்ட் பிராமின்ஸ், ஏன் அதை விட்டுட்டேன். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிராமின்ஸ் அது. அவ்வளோ தூரம் வெரைட்டிஸாக நல்லா வந்துட்டாங்க. வந்துட்டோன்னே இதில் யார் நம்பர் 1 பிராமின் அப்படின்னா, சமீபமாக நான் கண்டுபிடிச்சது மேக் பிராமின்ங்க இருக்கிறானுங்கள்ல, அவங்க தான் நம்பர் 1 கில்லாடி பிராமின். எதில் கெட்டு விட்றது. நான் கூட கூகுள் பிராமின் நினச்சேன், யூடியூப் பிராமின் நினச்சேன். எல்லாத்துட்டும் நம்பர் 1 டாப் வந்து மேக் பிராமின்ஸ். ஏன்னா இந்த மேக் கம்பெனி சோஷியல் மீடியாலாம் ஒன்றும் நடத்துறது கிடையாது. யூடியூப் மாதிரியோ ஃபேஸ்புக் மாதிரியோ இல்லை. அவங்க உண்டு, அவங்களுடைய கம்ப்யூட்டர் உண்டு, அவங்களுடைய ஐஃபோன் உண்டு. நல்லா ஒட்டிக்கு 10 மடங்காக வாழை வச்சு விற்று லாபம் சம்பாதித்து உண்டு. அதெல்லாம் நிரூபணமாக பார்த்து தான் நான் வந்து சொல்கிறேன். இதில் யார் பெரிய கில்லாடி பிராமின்னா கெட்டு விடுறதில்ல மேக் பிராமின்ஸ். கொஞ்ச நாள் முன்னால் நான் ஒரு விழியம் போட்டேன். அதில் வந்து சொன்னேன் எப்படி வந்து, அது ஒரு 4-5 வருஷம் முன்னால் இருக்கும், எப்படி வந்து என்னுடைய மூத்த சகோதரியார் நான் வந்து பார்க்குறேன்ட்டு எனக்கு மெயில் அனுப்பிச்சாங்கன்றதையும், அது எப்படி நான் பார்க்க விடாமல் அந்த மெயிலை டிசேபிள் பண்ணி வச்சு கெடுத்தானுங்கன்றதையும், நல்லவேளை அவங்க 10 நாள் கேப் இருக்கவே வேறு ஒரு ப்ரௌசரில் போய் வரும்போது அதில் அந்த மெயில் பார்த்தேன் நான் சொல்லி. அது கூட வீடியோலாம் இருக்குது யூடியூப்பில். அது இப்போ அப்படியே நல்லா கூகுள் பிராமினுங்க இறங்கி வேலை செஞ்சு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி, ஸ்லோ பாய்சன் பிராமின்னாலே ஸ்லோ பாய்சன், அப்படியே ஸ்லோவாக உன்னை எப்படி கெடுக்குது. அந்த என்ன ரூல் பாஸ் பண்ணிங்கன்னா அவங்க தானே அதில், அதனால் ரூல்ஸ் பிரகாரம் தான் உன்னை கெடுப்பான் பிராமன். நீ வந்து அப்படியே வந்து கெடுத்துட மாட்டான். ஆஹா அறிவாளி அவங்க தெரியுதா. அதனால் என்ன பண்ணுவான், இது வச்சுக்கணுன்னா இது கெடுக்கிறதுக்கு என்ன ரூல்ஸோ அங்கே பாஸ் பண்ணிப்பான் யூடியூப்பில். இப்படி இருந்தால் இப்படி இருக்கக்கூடாது, அதனால தான் அழுத்துறவாங்குவான். அப்புறம் நீ வேற இது பண்ணுவோன்னா, அப்புறம் அப்படி இருந்தால் இப்படி இருக்கக்கூடாது, அங்கே ரூல் பாஸ் பண்ணி ரூல்ஸ் பிரகாரம் இது வந்து வராது அப்படின்னு அழுத்துறோம். இப்படியே தான் இருக்கும். இவங்களுடைய அறிவாளித்தனமா அந்த மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் தான் அழுத்துவானுங்க. அந்த ரூல்ஸை யார் உருவாக்குறான் அப்படின்னா இவங்க தான். அதனால் அவன் கில்லாடிக்குங்க அதை உருவாக்கிக்கின்னு அது மாதிரி பண்ணே வருவாங்க. தெரிஞ்ச விஷயந்தான். நானே வந்து யூடியூப்லலாம் போகல, இங்கே வந்த ஒரு பிராமணன் பேர் என்னை பற்றி யூடியூப்பில் போட்டு விட்டார். அதுக்கப்புறம் அங்கேருந்தே தகவல், சென்னையிலேருந்து இன்னொரு பிராமின் குரூப்பு எங்களுக்கு வந்து தகவல் சொன்னாங்க. அவர் வந்து ஃபாரின் டூரிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து இவங்கன்னா இப்போ உங்களை வந்து ரமணர்கிட்ட இப்போ திரும்ப வந்துடுறார், நான் கூட்டின்னு போகிறேன்னு அவர் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவார். அவங்களாம் கூட்டும் கிட்ட வரதும் போகிறதும். ஏன் அவர்கிட்ட போய் கொடுத்தீங்க, இதே நட ரொம்ப போச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்பர்களே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நாங்கள் இதெல்லாம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லாமல் இப்படி தான் போனது. அதில் இப்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், குருநாதர் வளர்ப்பு எப்படி, உன்னை தேடி உன்னிடம் வருவர்களுக்கு மாத்திரம் நீ கடவுளை பற்றி சொன்னால் போதுமே. இவங்களால தான் நான் இருக்கிறேன். இவங்க என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறது, குருநாதர் அவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு. அவரை எழுதியே கொடுத்து, நீங்கள் இன்னமும் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சதாசிவன் நாடகம் புத்தகம் நான் எழுதின புத்தகம் அவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் கைப்பட எழுதினதை தான் அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி தான் போட்டுக்கிறோம் அதனுடைய முகவுரையில். அதில் என்ன போட்டுக்கிறாரு திரும்ப எடுத்து படித்து பாருங்க. கடவுளை நாட அகம், இது உங்களிடத்தில் இருக்கிறது, வாழ்த்துகிறேன். சீடனுக்கு குரு கொடுத்த சர்டிஃபிகேட் கடவுளை நாட அகம்.
உங்களிடம் இருக்கிறது, இவ்வளோ போதும், எனக்கு அவ்வளோ போதுமே. அவரை விட பெரிய ஞானி நான் பார்த்தது கிடையாது. டாப் ஞானி அவர். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் சொல்கிறது தான் இன்றைக்கே நடந்துக்கினே இருக்குது. அவர் வந்து பாராட்டுறாரே தவிர அவரை முன்னாடியே அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டார். அவர் அவன் வந்து டாப்பில் போயிடுவான், நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்று உங்கள் கமெண்ட்லாம் நீங்களே வச்சுக்க வேண்டியதான்லாம் சொல்லுவார். அதெல்லாம் அவனை ஒன்றும் பண்ணாது போயின்னு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது பாராட்டினார் இல்லையா, இங்கே வந்து உள்ளே உட்காந்து இருக்கும்போது அப்போ அது வரைக்கும் தெரியாது, நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாங்க அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் என்ன சொல்லிட்டேன், சாமி வந்து போன உடனே நான் மாதத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்க போகிறேன்ட்டேன். நான் இந்த வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்து மட்டும் இன்னும் ரொம்ப ஆகும்போது நீங்கள் அவங்கவுங்க உங்கள் குடும்ப உலக விஷயம் பார்த்துன்னு இருக்க போகிறீங்க. அதை மாதத்தில் ஒரு நாள் வந்து என்ன சொல்லணுமோ சொன்னால் போதும் சொல்லிட்டுனேன், அவ்வளோதான். அதை சாமிக்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக எடுத்து போயிட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பார்க்குறவர் அப்போ தான் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்குறாரு. ஆமாம், மாதத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்க போகிறேன்றாரு இதுக்கப்புறம் அப்படின்னு அந்த குழுவே கொஞ்சோண்டு ஸ்டன் ஆயிடுச்சு. அப்போ தான் சாமி சொன்னார், அவர் ஏன் பார்க்க மாட்டாருன்னு சொன்னால், அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட், குரு நேரடியாக கொடுத்த சர்டிஃபிகேட். அந்த பிராமின்லாம் கூட தான் உட்காந்துக்கிறாங்க, எல்லாரையும் உட்காந்துக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னார், தாசருக்கு இந்த உலகத்தில் ஆக வேண்டியது எதுவும் உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று ஆக வேண்டியது இருக்குது இந்த உலகத்தில், இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணு அப்படின்னா, ஆனால் அவருக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்லை. என்னடா இது, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெரிய சர்டிஃபிகேட் இதெல்லாம் பாப்பானுங்க. இவனுங்க என்ன அழிவு போன புத்தி இருக்கிறவனுங்க, என்ன இவனுக்கு எந்த கடவுளை தேடினானுங்க, எந்த குருவை போயிட்டு இவனுங்க வந்து அந்த ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்குன்னு பாடுறாரு மாணிக்கவாசகரை. அது வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லிப்பான். அதுவும் அவங்க பிராமண பெரிவா கிட்ட மட்டும் சொல்லிப்பான். நோயும் கொடையோ கொடுக்குறோம், நாங்கள் எங்கே தான் கொடை தேத்தணும்னு நினைப்பான். சும்மா கட்டியான் அப்படியே. அதெல்லாம் எதுவுமே இல்லை, எந்த தகுதியுமே இல்லை. சாஸ்திரான்றப்பல புசகமாக படிச்சு வச்சுக்கிறானுங்க, அவ்வளோதான். அதுலையே அவங்க பாண்டி தான், இவன் 2வது பாண்டி தான், 3வது பாண்டி தான், இவன் சண்டி பாண்டி தான், இந்த மாதிரி அவனுக்குள்ள ரொம்ப நாஸ்தி குரூப் அது. என்ன இவனு கூட ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு அது தெரியுதா, அவன் சுத்தறான், இவன் ஊத்துறான், இவன் அப்படியான் இப்படியான், அப்படிதான்டா இருப்பீங்க. இன்னைக்கு நேற்று பார்க்குறான், இயேசுவையே பழி போட்டு கொலை பண்ணுவோம் நீங்கள் சென்ட் பீட்டராக இருந்து நான் செத்து இருக்கிறேன் உங்கள் கையால். என்ன எனக்கு இது ஒரு புதிய விஷயமே இல்லை. அங்கே 2000 வருஷம் எனக்கு இயேசு பிரான்லேருந்து ஊர்ன பாடா மரணம் ஒரு மாசிலா தங்கன்னார் புத்தர் பெருமான். மரணத்தை உன்னை கொலை பண்ணுறவன் தீர்த்துற மிரட்டுறாங்கல்ல, சாதாரண மக்கள் பயப்பட வேண்டியது தான். ஆனால் ஞானியை பொறுத்த வரைக்கும் மரணம் ஒரு மாசிலா தங்கம்னாரு புத்தர். இவங்ககிட்ட வளர்ந்தவன் புத்தரிட, அந்த புத்தரிட நேரடி உபதேசம் பெற்றவன் நீ சொல். ஏன்னா உனக்கு அவ்வளோதான் அறிவே, உனக்கு அதுக்கு மேலே அறிவுலாம் வேலை செய்யாது. கொலை பண்ணது பாப்பாத்தீங்க சிலது ஆத்தத்தில் கற்றுதுங்க பாரு, பயங்கரமாக அது. இவனெல்லாம் கண்டத்துட்டாமா ஒட்டி போடணும், இவனெல்லாம் சும்மா சாவடிக்கூடாது, சித்திரவதை பண்ணி சாவடி பாப்பாத்தீங்க. இப்போதான் புரியுதா? இப்போ இதுங்களுடைய எண்ணெய் தொகுதி அதுக்கேற்ற பெரிவாக்களை உருவாக்குது. அவன் இதெல்லாம் செய்கிறான். இந்த எண்ணங்களை பற்றிலாம் தனியாகவே ஒரு பாடம் எடுத்து இந்த டிஸ்பிளே போர்டில் தான் நடத்தலாம் நான். அதில்னா இதெல்லாம் புரியும். எப்படி அந்த எண்ணெய் தொகுதி ரிசல்டன்ட் தாட் வேவ்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு எப்படி அந்த பிராமண குருமார்கள் ஏன் கொலை பண்ணுறவங்களாம் மாறுறானுங்க. ஏன்னா கொலை பண்ணா கூட உனக்கு குரு பிரம்மா குரு வஷ்ணா சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது இல்லையா. உரமுன்னாடி மேஞ்சா கூட பெரியவனும் பெரியதான், பெருவோ எங்களுக்காக லோக சீமத்துக்காக உழைச்சுட்டே இருக்கா, அப்போ கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணிக்கிறா, அதோட தப்பு அப்படின்னு பாப்புற பொம்பளே. புரியுதா? கேவலமாக இருந்துங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லை, 2000 வருஷமா அங்கிருந்தே யூத சமயத்திலிருந்தே. அதை உங்களுக்கு பல முறை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த அவங்க யூத சமயத்தில் அவங்க என்ன பண்ணானுங்க, அந்த டால்புட்னு ஒரு அநியாயம் எழுதி அதில் எப்படி வந்து சிறுமியை கற்பழிச்சிக்கலாம் கடவுள் ரைட்ஸ் கொடுத்துட்டாராம். இவங்களை போய் திருத்த முடியுன்றீங்க? நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. போய் திருத்தணுன்ற பேரில் போய் அந்த பாப்பார சாக்கடையில் போய் விழாதீங்க. புரியுதா? அவனை பாப்பானா வஸ்தின்னு சொன்னோன்னா அவனுக்கு குஷி கிளம்பிடும். அந்த பூனைக்கு தடவி கொடுத்தா அப்படியே வாங்கி என்னடா மாதிரி அவனுங்க. அதனால் அவங்க பெரியவாங்கெல்லாம் அது தெரிஞ்சுக்கினேன்.
அந்த சாஸ்திரத்தெல்லாம் பாப்பாவும் எழுதி வச்சுப்பான். எழுதினோன்னா அப்போ அவனை அப்படியே காப்பாற்றி வரும். ஏன் அதே பிராமண ஜாதியில் பிறந்த பிரம்மேந்திரர் சொன்னார், வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, மனிதன் அடிக்கிற கூத்துன்னாரு. வர்ணாசிரம தர்மம் மிகப்பெரிய கெடுதியை செய்து கொண்டு இருக்கிறது சொன்னார். எத்தரப்பு மக்களும் இறைவன் பிரிக்கவில்லை, சமயங்களே ஜாதிகளை பிரதி நியாயப்படுத்தியது, சமயங்கள் சிரித்தது போல் இறைவனும் சிரித்தான்னார், சமயத்தின் பிடியில் இருந்து இறைவனை பிரியினார். இதெல்லாம் சீடன்ற போல எனக்கிட்ட கட்டளையே எடுத்துக்கிறேன் நான், அதுதான் செய்யறேன். சமயத்தின் பிடியிலிருந்து இறைவனை பிரி. இப்போ அதுதானே செஞ்சுன்னுக்கிறேன். இந்துக்களாகிய நீங்கள் இயேசு பிரானுடைய இது முன்னால் உட்காந்துக்குன்னு பாடம் கேட்குறீங்க. புத்தர் பாடம் எடுக்கும்போது அவர் முன்னால் உட்காந்து புத்தர் பாடம் கேட்குறீங்க. இப்போ சமயத்தின் பிடியிலிருந்து உங்களை அறியாமலே நான் உங்களை பிரிச்சுட்டேன்னா இல்லையா? உங்களை பொறுத்தவங்க யாருன்னா கிறிஸ்டியனு உண்டாத்துக்கு கிறிஸ்டியனு அப்படின்னா கூட வேலையை பார்த்துட்டு சரிதா. புத்திஸ்ட் அவங்க புத்திஸ்டோனா போனால் நான் சும்மா கட்டுற சொல்லு சரிதா. அண்ணாமலையாரா பெரிய கிரேட், அண்ணாமலை கருவகரான்னு சொல்லுவீங்க. எங்கே வரப்போகுது இது உள்ள உங்களுக்கு சமய பேதமும் சமய எரிச்சலாம். இவனுக்கு மூட்டி விடுறதுல பின்னாடி கிங்குங்க இவன். அது மாதிரி இவனுக்கு ஏகப்பட்டது அது பண்ணு போயின்னே இருக்கும். அப்போ இந்த சொன்ன இந்த மேக் பிராமின் நம்பர் 1 பிராமின் நான் முன்னாடியே சொன்னேன். என் சகோதரியார் வரேன்னு ஒரு செய்தி எனக்கு. அப்போ அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அப்போ அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டரில் மெயில் ஆப்னு ஒன்று இருக்குது. அந்த மெயில் ஆப் போட்டோன்னா அவன் ரொம்ப நல்ல புள்ள மாதிரி நீங்கள் எல்லா மெயிலையும் இதில் வச்சுக்கலாம். இது ஆப்பிள், இது ஜிமெயிலு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட்டு, அவுட்லுக்கு, ரெடிமெயில் கூட வச்சுருந்தான். அதை எல்லாத்தையும் அதில் போட்டு லிஸ்ட்டு போட்டு ஆஹான்ட்டு போட்டோன்னே அந்த ஒரு ஆப் திறக்கும் போதே எல்லா மெயில் தான் அதில் காட்டிடும். அப்போ என்ன பண்ணுறேன், எங்கள் எவ்வளோ நோட் பண்ணுறானு இப்போ 24 hours என்னை மானிட்டர் பண்ணுறது பெரிய டீம் வேலை செய்யுது. வேறு ஒன்றும் கிடையாது. எவ்வளோ எனக்கு எனக்கு ரொம்ப மெயிலெலாம் வர்றது கிடையாது. சும்மா ஒரு 2-3 பேர் மாதிரி தான் வரும். எங்கள் மூத்த சகோதரி அப்போ தான் முதல்ல என்னை பார்க்குறேன்னு மெயில் அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சோடனே அந்த மெயில் லிஸ்ட் இருக்குதுல்ல, அந்த மேக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்ட் அவங்க அனுப்புகிற அந்த ஜிமெயிலில் அந்த காட்டில் அவங்க அனுப்புகிற அந்த மெயிலை எனக்கு தெரியாது. அவங்க அவங்க வான்றதோ இல்லை வராதுன்னா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தான் காட்டுது எவ்வளோ கில்லடிக்கிட்டு. அப்புறம் வேற ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் வேற எதுக்கோ அந்த ஜிமெயில் அதில் திறந்தா அதில் இருக்குது. ஏற்கனவே 1 வாரம் ஆகுது. அவங்க இதே நல்ல வேலை அவங்க அடுத்த 1 வாரம் கழிச்சு வராங்க, 15 நாள் கழிச்சு வர்றதை சொல்லி இருக்கிறாங்க. அதனால டைம் இருக்கோ தப்பிச்சுது. அப்போதான் அதில் இருக்குது அவங்க மெயில். அப்புறம் நான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வரேன் என்ன எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏன் இதில் இல்லைன்னு பார்த்தா அந்த மெயில் இருக்குல்ல ஜிமெயிலு, அதை மட்டும் டிசேபிள்னு இப்படி எஸ் மாதிரி போட்டு டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியாது டிசேபிள் பண்ணது, எனேபிள் டிசேபிள் தெரியாது, பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் அந்த விழித்திலே சொன்னேன், இப்போ என் வேலை மேக் பிராமின் இதை பண்ணானா இல்லைன்னா ஜிமெயில் கூகுள் பிராமின் இதை பண்ணானா நான் கண்டுபிடிக்கணும். வேலை கொடுக்குறேன்னா இதே தான். பாப்பா இடைஞ்சல் செய்து கொண்டே இருப்பான். நான் பிராமின் கம்யூனிட்டி அந்த இடைஞ்சலை எடுத்து போராடி ஜெயிக்கிறதுக்கு போராடினே தான் இருக்கணும். நீ போராடி ஜெயிக்கும்போது தான் அதில் இன்னும் புதுசாக இடைஞ்சல் கொடுப்பான். இதே நேற்று நான் ஒரு நண்பர்கள்கிட்ட இதெல்லாம் சொன்னேன். இதுதான் உண்மை. பிராமணன் இருக்கிற வரைக்கும் நான் பிராமின் கம்யூனிட்டியை இடைஞ்சல் கொடுத்துக்கினே இருப்பான், அழுத்திக்கினே இருப்பான். பெரும்பாலான மக்களுக்கு அவன் அழுத்துறான்றதே தெரியாது. அவன் கூட ஒரு இடைஞ்சலை எடுத்து போராடினே இருக்க வேண்டியதுதான். இவங்க போராடி கொஞ்சோண்டு தான் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்குள்ள அங்கேருந்து அதில் என்ன இடைஞ்சல் கொடுக்கலாம் அப்படின்றவங்க தான் பிராமணன். வேறு வழி கிடையாது. உங்கள் தலையெழுத்தெல்லாம் மாட்டிக்கிச்சு. உங்கள் தலையெழுத்துன்னா உங்கள் தலைமுறை, உங்கள் இளைய தலைமுறை, உங்களுடைய அதெல்லாம் மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி பண்ணுறான். இந்த மெயில் இதை நான் சாமியார் ஆகிறேன், எனக்கு எந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது, நான் எந்த டொனேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் டொனேஷன்ஸ் வாங்குறதுலாம் கிடையாது. எனக்கு வெப்சைட் ஆரம்பிக்கும் அதில் ஓப்பன் டொனேஷன் போட்டாங்க. நான் சொன்னேன் போடாதீங்கப்பா, பாப்பங்க எடுத்துருவோம். இல்லை சுவாமி இது ஒன்று போகணும், நீங்கள் அவ்வளோ பண்ணுங்க சாமி. சரி போடுங்க, உங்களுக்காக புத்தி வரும்னு சொன்னேன். அதே மாதிரி அதை கெட்டு ஆக்கி எல்லாம் பண்ணோன்னு இப்போ புரியுதா, அதை மூடுங்கன்னு அப்புறம் மூடு புரியுதா. அதனால் எனக்கு பெரிய நஷ்டம்லாம் இல்லை இதில். ஆனால் ஒரு சகோதரி வரேன்ட்டு நான் மெயிலே அனுப்பாமல் அதையே பார்க்காம தற்செயலாக நான் விட்டுட்டு இருந்தேன்.
இப்போ அவங்க மனசு கஷ்டப்படலாம், நம்ம அமிச்ச மெயில் இவங்கிட்ட இருந்து பதில் வரலை, என்ன தெரியல, வரது பிடிக்கல போகுது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்துகிறவன் தான் பிராமன். புரியுதா? இங்கே ஏன்னா மறைஞ்சிருக்கிறான். இப்போ நீ அந்த பிராமின் செஞ்சான், நீ போய் அவனை குடிமை பிடிச்சி கேட்க முடியாது. அதனால் அந்த மறைந்திருந்து கெடுப்பான் பிராமன். இப்போது இந்த மாதிரி ஜிமெயிலில் கெடுக்கிறான், மேக் மெயில் கெடுக்கிறானோடனே டக்குன்னு என்ன பண்ணுவான், +2 பொண்ணு அந்த டேலண்ட்டாக அந்த வேலை செய்ய அவனா சொல்லுவான், அந்த கூகுள் கம்பெனிக்கு இதில் இவன் கூகுள் கம்பெனி தப்பாக பேசுகிறான், கூகுள் கம்பெனிக்கு நீ உன்னை விரோதியாக்குவான், ஆப்பிள் கம்பெனிக்கு உன்னை விரோதியாக்குவான். சாதாரணமானவன் கிடையாது, சாதாரண பிராமணன் அவ்வளோ டேலண்டடாக வஞ்சகத்தில். அதான் சொல்லு, இந்த 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 திறமையில ஒரு 10% கடவுளை பார்க்கணும் திறமை. எப்போ நீங்கள்லாம் கடவுளை பார்த்துருப்பீங்கடா. ஆனால் எல்லாம் இதில் வளர்ந்து போயிடுது, முடியாது. ரெண்டும் டயமெட்ரிக்கல் ஆப்போசிட். வஞ்சகத்தை வச்சுக்கினே கடவுளெலாம் பார்க்க முடியாது. வஞ்சகர் நெஞ்சை அடையானை சொல்கிறாங்களே, அப்புறம் சமையல பாடுறாரா, விடையானை பாடிட்டு வஞ்சகர் நெஞ்சை அடையானை, அதான் ஒன்றுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுவெல்லாம் ஒழிஞ்சு அதுக்கப்புறம் வேறு ஆப்பிள் கம்ப்யூட்டர்லாம் வேறு வாங்கி அப்புறம் அதில் எல்லாம் ஏற்றி அப்புறம் நான் அதில் ஏற்றும் போது வெறும் இவங்களது மட்டும் ஆப்பிள் மெயில் ஐடியை மட்டும் வச்சுக்கினேன். மீதி எல்லாத்தையும் வேறு இதில் எப்படி பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக இருந்தேன். எனக்கு ஒன்றும் பெரிய பிஸ்னஸ்லாம் இல்லை, அதில் ஒன்றும் பெரிய லாஸ்லாம் இல்லை. அந்த மாதிரி பார்த்தா அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் சமீபமாக அந்த ஆப்பிள் மெயில் இருக்கு இல்லையா, அவுட்லுக் மெயில் மைக்ரோசாஃப்ட் இது, இவங்க வந்து ஐக்ளவுடுன்னு வரும் வந்ததுன்னா அது ஆப்பிளோட மெயில். அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் வச்சுக்கிறவங்களுக்கு அதில் மெயில் ஏற்படுத்தி அதை பண்ணிக்கலாம். அப்போ அதை தான் வச்சுருக்கிறேன். இப்போ தான் பசங்கள்லாம் எனக்கு அனுப்பிட்டு, சாமி உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிக்கிறேன், அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, பொண்ணு சொல்லுது மெயில் அனுப்பிச்சிக்கிட்டானோன்னா சரி நான் அந்த கம்ப்யூட்டரில் போய் நான் வேறு கம்ப்யூட்டரில் வச்சுக்கிறேன், மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட போகிறதில்ல, அனுப்பிட்டா உங்ககிட்ட சொல்லுங்க. அப்போ போய் அதெல்லாம் பார்த்து பதில் கொடுத்துன்னு அது மாதிரி லைட்டாக இருக்கிறேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் ஏஜெல்லாம் ஆகிப்போச்சு, கொஞ்சம் இதுவாக இருக்குது, பசங்க அவசரப்படுதுங்கன்ட்டு இப்போ தான் என்ன பண்ணேன், இந்த மேக் மெயில்லையே இந்த ஐடியா கொடுத்து இந்த இதுக்கே அனுப்புங்க, நான் டெய்லி பார்க்குறேன், அதில் மெயில் வரும், சரின்னு அனுப்புதுங்க. அதுவும் 2 பசங்க தான் அனுப்புதுங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஒன்று வந்து பிராமின் பொண்ணு, குழந்தையிலேருந்து இங்கே வளர்ந்தது, இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்குது, சாமின்னு சொல்லிட்டு பக்தியாக இருக்கும். இன்னொரு பொண்ணு இப்போ தான் யூஎஸ்ஏ போயிருக்குது எம்எஸ் பண்ணுறதுக்கு. அது சின்ன வயசுலேருந்தே இங்கே போது சாமி ஆசீர்வாதம். இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ அவங்க இதுக்கு அனுப்பிச்சோன்னா மெயில் அனுப்புது, நான் உடனே அதுக்கு பிளஸ்ஸிங்ஸ் அனுப்புகிறேன். இது மேக்ஸிமம் இந்த 2 பசங்க தான். அதுக்கப்புறம் இந்த இது ஏதோ ஹாப்பி ஸ்கிரைப் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதோ அனுப்பிச்சாங்க, இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ். அது மேக்ஸிமம் இவ்வளோ தான் அதில் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதில் வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த மெயில் ஐடி அந்த கீழே இருக்கிற தம்ப்நெயிலில் மெயில் ஐடின்னு இருக்கும், மெயில்னு இருக்கும். அப்போ அந்த எனக்கு என்ன புதுசாக மெயில் வந்தால் அந்த சின்னதாக பாக்ஸு கவர் மாதிரி ஒன்று காட்டும், அதில் செவப்பில் 1ன்னு காட்டும், இன்னும் ஒரு மெயில் வந்துக்குதுன்னு அர்த்தம். 2ன்னு காட்டினா 2 மெயில் வந்துதுன்னா அதுக்கப்புறம் தான் நான் அதை கிளிக் பண்ணதுன்னு திறந்தால் அதில் இருக்கிற மெயிலுக்கு ஆன்சர் பண்ணும். இந்த மாதிரி பண்ணிக்கினே இருக்கிறேன். இப்போ என்ன ஆச்சு, 10 நாளாக எந்த மெயிலுமே எனக்கு வரல. அது அந்த ஆப்பில் வந்து அதை காட்டவே இல்லை. இது இந்த மெயிலும் வரலையே, காட்டலையே சொல்லிட்டு அப்படி இருக்கிறேன். அப்போது ஒரு குழந்தையோட அவங்க பேரண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாமி அந்த மாதிரி மெயில் அனுப்பிச்சு தான் உங்களுக்கு அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க, அதுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கேட்டு அனுப்புது. அது வந்து வருத்தப்பட்டு, இது சாமி ஆசீர்வாதமே எனக்கு கிடைக்கல. எப்படி பாரு பாப்பா எங்கே விளையாடுறான் புரியுதா, அந்த சென்சிட்டிவ் மேட்டரில் விளையாடி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரெஷர், ஒரு அந்த குரியல்ட்டி கொடூரமாக அவங்க உள்ளத்தை சித்திரவதை பண்ணுறோம், சித்திரவதை பண்ணுறோம் தான் பிராமன். இதை மாதிரி சொல்லுதுன்னு நான் டெய்லி பார்க்குறேன்னா வரவே இல்லையே. அப்புறம் நான் சொன்னேன் சரி இது, அப்போ அவங்ககிட்ட சொல்கிறது பாப்பா இப்போ இதில் விளையாடுறான், 1 வாரம் ஆச்சான் சாமி அனுப்பிச்சு பாப்பா விளையாடுறான், அதனுடைய நோட்டிஃபிகேஷன் வராத அளவுக்கு அதை டிசேபிள் பண்ணிவிடுவோம். அது எப்பவுமே கம்ப்யூட்டர் திறக்கும் போதே அதுவும் திறக்கும், அப்போ வந்து அது இருக்கும், அதை மட்டும் டிசேபிள் பண்ணிவிடுவோம். பண்ணிட்ட உடனே நோட்டிஃபிகேஷனும் அதை காட்டாது, அந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் சாயந்தரம் நான் போய் பார்க்குறேன், இன்னும் கூட மெயில் அனுப்பலை அந்த பசங்க, ஏன்னா கிளாஸுக்கு வர அர்ஜென்ட்டில் அது வந்துக்குதான்னு மட்டும் பார்க்குறேன்.
அப்புறம் சொல்லிட்டு அவன் ஜங்கில் தள்ளிடுவான், ஜங்க் மெயில்னு சொல்லிட்டு அதில் கூட தள்ளி விட்ருவான், ஏதோ பண்ணியிருப்பானுங்க எதா அப்படி நான் பார்க்கலன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவங்களுக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னால் அதை திறந்து நான் டவுட் பட்ட மாதிரியே அதை வந்து கிளிக் பண்ணுறேன், பார்த்தா வந்துருக்குது. இப்போ இது என்ன ஆஃப் ஆயிடுச்சா? ஏன் இதே வைக்க முடியாது, வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ தான் இது பேக் லைட்டு சும்மா தானே இருக்குது இல்லை, இப்போ அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு சரி சரி ஒரு நிமிஷம்தான். சரி, கொஞ்சம் நான் ரொம்ப பண்ணாதீங்க, மேலே குறைச்சிடு அவ்வளோலாம் பண்ணக்கூடாது. குறைங்க, நல்லா குறைங்க, நல்லா. சரி சரி, அவ்வளோ போதும். சரி சரி, அந்த சொன்னேன் இல்லையா, நான் இப்போ கிளாஸ் அதுக்கு முன்னாடி போய் பார்க்குறேன், அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அந்த 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 குழந்தை அதை அனுப்பியிருக்கிறது வந்துருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் வராத அளவுக்கு இங்கே அதை மாற்றி விட்டு. இப்போ நீ யாரை தப்பு சொல்லுவ, நீ யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுவ? அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து அமைச்சிருது அதுவும், அது பார்த்தா ஜங்க் மெயிலில் போட்டு வச்சுக்க. இப்போ நான் இவங்ககிட்ட சொன்னால ஜங்கில் போட்டிருப்பான்ட்டு அதை ஜங்க் மெயிலில் போட்டுட்டு இவ்வளோ விளையாடுறான். நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற, குடும்பம் நடத்தினுக்கிற, நீ ஒரு தொழில் நடத்துகிற, இல்லை வேறு ஏதோ ஒரு முன்னேற்றம் பண்ணினா இவனுக்கு விடுவாங்கன்ற நம்ம முன்னேறத்துக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கெடுக்க முடியுது அவங்களால. டக்குன்னு இந்த நேரத்துக்கு மெயில் வருதுன்னு அதை அப்படியே எங்கே கெடுத்தா அது பார்க்காம கம்முனுப்பான். அந்த குழந்தைங்க பாரு, இப்போ இன்னும் நான் மெயில் அனுப்பலை, இவங்க வரைக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டேன், இல்லை நான் பார்க்கல, இது மாதிரி பண்ணியிருப்பானுங்க, நான் அப்புறம் பார்க்குறேன்ட்டேன். நான் அந்த குழந்தைக்கு அதுங்க குழந்தையிலேருந்து வந்தது, இன்றைக்கி பொம்பளைங்களா இருந்தாலும் நான் குழந்தை தான் எனக்கு. அதனால் அதுக்கு வந்து இன்னும் தெரியாது, ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்குது, எனக்கு உங்கள் பிளெஸ்ஸிங் வேணும் சாமி, நான் ரொம்ப இந்த பொசிஷனில் இருக்கிறேன் அப்படின்லாம். அந்த வந்து ஒரு வாரம் முன்னாலேயே அதுக்கு நான் ஆறுதல் அனுப்பிச்சிருந்தா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அது சாமி கிட்ட அனுப்பிச்சோம், நம்மளுக்கு பதில் வரல. அந்த மாதிரி சொல்கிற பாப்பர குரியல்ட்டின்றது சென்சிட்டிவ் மேட்டரில் விளையாடி அதெல்லாம் கெடுத்து அந்தளவுக்கு ப்ளே பண்ணுவோம். அதை தான் சொல்ல வரோம். அதனால தான் இவங்க ரொம்ப கொடூரம் பண்ணுவானுங்க. எண்ணத்தினால் உள்ளத்தினால் ரொம்ப கொடிய எண்ணம் கொண்டவர்கள் பிராமணர்கள். இப்போ இந்த மாதிரி இப்போ பிரம்மேந்திரர் இருக்கிறாரு, இப்போ இந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து வாழ்ந்தது, இந்த மாதிரி 1-2 விதிவிலக்குகள் இருக்கும், இவ்வளோதான். இப்போ அதை பார்த்து நம்ம ஏமாறும். ஆனால் 99% என்ன கிட்டத்தட்ட 100% சொல்லலாம் வஞ்சகம்தான். இப்போ இவங்களை நீங்கள் எங்கெல்லாம் தூக்கி விட்டீங்க, எங்க இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாம் வந்து மெயிலேருந்து மேக்லேருந்து எல்லாம் இவங்க தான் தூக்கி விட்டீங்க. அது இப்போ எல்லாத்தையும் பிரிச்சுக்கினானுங்க அவனுங்க. மைக்ரோசாஃப்ட்னா எம்எஸ்என் இந்தியான்னு பிரிச்சுப்பாங்க. பிரிச்சுனோன்னா இவங்க தான் அதில் இருக்கும். இப்போ இவங்களை மீறி ஒன்று செய்யணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். கூகுள் பிராமின்ஸ் வந்து கூகுள் இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நிலைமைக்கு கொண்டு வரோம். ஏன்னா எல்லாத்துள்ளே கூகுளுக்குறான். இப்போ அவன் இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமைக்கு வந்துட்டோன்னே அந்த கூகுள்ன்ற பேர் பின்னால் இருந்து பார்ப்பனன் உங்களை அடிமைப்படுத்துவான். புரியுதா? நான் இப்போ இந்த கூகுள் இப்படி சொல்கிறேன்னொடனே அவனை யூடியூப்லேருந்து எனக்கு அப்படியே சும்மா பாப்பப் மாதிரி, யூடியூப் வந்து கூகுள் கம்பெனி தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ வந்து கூகுள் இருக்குன்னா இங்கே உனக்கு நான் வந்துக்கிறது இதுக்கு தானே. அதனால் இவங்க என்ன எண்ணம் மிரட்டுறது, நான் என்ன அதுக்கு வேலை இல்லை. எனக்கு லாபம் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் லாபம். சரியாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த பாப்பர வஞ்சகம் அவங்க அதிகமாக செய்ய நான் இன்னும் தெளிவாக இருக்கிறேன். சரியாக தான் நம்ம எச்சரிக்கை பண்ணலாம். நம்ம ஒன்றும் மிகப்படுத்தி அதிகமாகலாம் எச்சரிக்கை பண்ணல. அது ஒரு லாபம். இன்னொரு லாபம் பொதுவாக என்னன்னு சொன்னால், இப்போது
சராசரி மனிதனுக்கு இவங்க செய்கிற கெடுதிக்கும் என் போன்ற நிலையில் இருக்கிறவங்க இவங்க செய்கிற கெடுதிக்கு வித்தியாசம் இருக்குது. இயேசுக்கு முன்னாலே எவ்வளோ புனிதர்களெல்லாம் கொலை பண்ணான் தான் இல்லை, அதெல்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணலை. அதனால தான் தேவகுமாரனே அனுப்புகிறார் கடவுள். இயேசுவை கொலை பண்ண உடனே அவ்வளோதான், அது முத்தி போன உடனே இவங்களை அனுப்பிச்ச உடனே அதே கருதி இவங்களுக்கு பண்ண உடனே அதனுடைய பலன் என்ன ஆச்சு பார்த்தோம் இல்லையா, ஒழி ஊச்சு தான். அந்த மாதிரி அந்த கடவுளே அதை தூக்கி போட்டுறான் இவங்க மேலே, இந்த பிராமின் நடுவில் தூக்கி போட்டுறான் அந்த நிலையில் இருக்கிறவங்கள. அப்போ சாதாரண மக்களுக்கு அவங்க பாணி எல்லாம் சஃபர் ஆவாங்க, புலம்புவாங்க, பாப்பான்னு பயந்து ஜாகிரதையாரு, நூல் இருக்கிறாங்க, பாப்பா இருக்கிறாங்க, கிராஸ் பெல்ட் இருக்கிறாங்க, இது மாதிரி சாதாரணமாக பேசிக்கிறாங்க, ஒன்றும் பெரிய புதுசு இல்லை. அப்போ அவங்களாம் கெடுதி செஞ்சாங்கன்னா அதனுடைய விளைவுகள் அவனுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்கலைனால அவன் போயின்னே இருக்கிறான், இப்படி தான் வாழணும், என்ன பண்ணுறத அப்படின்ட்டு. அப்போ என் போன்ற இங்கே வந்தோடனே எனக்கு செய்கிற கெடுதின்னு இந்த மாதிரி அதுக்கான பலன் ஒன்று இருக்கு பாரு, அது ஹெவியாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதனால எனது தூக்கி போட்டு சமாளின்னு என்னையே சமாளிக்க விட்டுடும். அப்புறம் உண்மையிலேயே எக்ஸிஸ்டிங் ரியாலிட்டி என்னன்னு பாருன்னு பார்க்க வைக்கும். அதனுடைய விளைவுகளும் அவங்கள அன்பர் கேட்டார் இல்லையா, அவங்களுக்கு இவ்வளோ செய்கிறாங்களா சாமி, அவங்களெல்லாம் தண்டனையே கிடையாதுன்னா பல முறை தண்டனை கிடச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை அவன் மனசுலையும் போட்டுக்க மாட்டான், அதை குறிப்பிலேருந்து எடுத்துடுவான். இது ஒரு பிராமின் ஆடிட்டரு சென்னையில் அவன் கார் டிரைவரே அவன் பொண்டாட்டியும் அவனே தடியால் அடித்து வச்சு எடுத்து அவன் வீட்டு தோட்டத்தில் உட்கார வச்சு போச்சான்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அது என்னது இது, அவங்க சொந்த டிரைவரே தான். இவன் இல்ல வசதி, அவங்க பொண்ணுலாம் அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவில் போய் பார்த்துட்டு வந்து உடனே சாதாரணமாக கூட சாவடிக்கலாம், அவன் தடியால் அடிச்சு கொடூரமாக சாவடிச்சுக்கிறான். அப்போ ஏதோ இவங்களுடைய கொடூரம் அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. இவங்களெல்லாம் இப்படி தாண்டா அடிச்சு தாண்டா சாவிச்சா தப்பே இல்லைடானா அடிச்சு சாவிச்சுக்கிறேன். சாவிச்சுட்டு நகைலாம் அவங்கள கட்டி போட்டு அவன் வீட்டுக்காரர் இருக்க பொண்டாட்டி அடிச்சு சாவச்சு காட்டிட்டு இதே மாதிரி தான் முன்னே அடிச்சுடுவானோடனே அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டோன்னே எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அப்புறம் அவனையும் சாவச்சு. இது என்னது, இது தண்டனையில் சேர்க்கறது இல்லையா இது இல்லையா? இதை சங்கர்ராமன் தடியாது, சங்கர்ராமன் பிராமின் தானே, காஞ்சி பிரிவுரையே தேவந்திர பரிவாவே சாவச்சாருன்னா சாவச்சல்ல அடியல் அடிச்சு ரத்த வெள்ளத்தில் சாவச்சு தானே அது. அது இப்போ சொன்ன இந்த இதில் தர்மஸ்தலாவில் பெரும்பான்மையான பெண்கள் பிராமண பெண்கள் தான் அவ்வளோ அநியாயம் பண்ணி கொலை பண்ணி வச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது என்ன அது தெரியுதா? தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும், எனக்கு தீமை செய்தவங்க என்னென்ன ஆனாங்கன்னா அதெல்லாம் நான் ரொம்ப சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி ஒரு அநாகரிகமான விஷயமா இருக்கும். பார்க்குறேன் அதை பட்டவங்க அது தெளிவாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி சாமியாரை பண்ணால் கூண்டோட திருப்பதிக்கு அந்த ஃபேமிலி மட்டும் பிராமின் ஃபேமிலி திருப்பதிக்கு காரில் போய் அந்த காரோட அப்படியே மலையிலேருந்து விழுந்து மொத்த ஃபேமிலி செத்து போணுச்சு 20 வருஷத்துக்கு முன்னால். உங்ககிட்டே கூட நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா என்னுடைய எண்ணம் பற்றி என்கிட்ட வச்சுக்கணும் அவ்வளோதான். அந்த மாதிரி பார்ப்பான் அவன் சீப்பானுங்க, அவன் புத்தி அது. எனக்கு இது பாடம் அவ்வளோதான். அந்த அறம் என்பது சரியாக வேலை செய்யுதுன்றது எனக்கு கன்ஃபர்மேஷன், வேற ஒன்றும் கிடையாது. அறம் துல்லியமாக வேலை செய்கிறது. அப்போ உனக்கு நேனு கூட தான் உடம்பு சரியில்லாமல் போகுது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை மழையில் சரி ஊழ்ந்து வாரி எழுந்து வந்தேன். அது தனி பாடமாக எடுக்கிறேன். மகான்களுக்கும் கர்மா உண்டு அப்படிங்கிறத பிரம்மேந்திரர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்றது அப்புறம் அது பொறுமையாக சொல்கிறேன். ஆனால் அது எல்லாமே அவர்கள் மகான்கள் ஆகிடவே பாசிட்டிவாக ஆகிடும் அது கடவுளுடைய பார்வையில். நீங்கள் பாருங்கள், சென்ட் பீட்டர் எப்படி சாவடிச்சாங்கன்னா ரோம் நகரம் தீப்பற்றி எரியுது. அந்த பழியை சென்ட் பீட்டர் கடவுள் இல்லாத கடவுள் இயேசுவை கடவுளாக கும்பிட வைக்க சொல்லி அந்த பாவத்தால் தான் ரோம் நகரம் தீப்பற்றி எரிஞ்சதுன்னு ஒரு வதந்தியை பரப்பி நீரோ மன்னா அவர் தூக்கில் போடுறான். அப்போ அந்த இடத்துல ஒரு நெருப்பு தீ அந்த இடத்துல ஒரு காரணமாக அமையுது அவருக்கு. அந்த நகரமே தீப்பற்றி அவன் பிடில் வாசிந்தான். ரோம் நகரம் தீப்பற்றி எறும்போது நீரோ மன்னன் பிடில் வாசிந்தான்லாம் பழமொழி பார்க்குறீங்கள, அது அந்த மாதிரி இருக்கிறான். அவன் தப்பாக மறைக்கிறதுக்காக இவங்க மேலே பழி போட்டு போகிறான். அப்படியே அங்கே ஒரு நெருப்பு இருக்குது, சென்ட் பீட்டர் மேலே பழி வருது. இப்போ நீங்கள் பாருங்கள், சென்ட் பீட்டர் தான் சம்பந்தராக வர்றார். வந்தால் மதுரையில் போய் தங்குறாங்க. மங்கையர்கரசி நேர சகசியம் வர வைக்கிறாங்க, மன்னனை திருத்தி சைவத்தை மேற்கொள்ள. சரி, நான் சொல்கிற வரைக்கும் பாதுகாப்பாக அங்கே இருங்கன்னு இதில் தான் தங்க வைக்கிறாங்க. கள்ளழகர் மலை இருக்கு இல்லையா,
அந்த இடத்துல அவங்களுக்கு பெரிய இதை வந்து எப்பவுமே சம்பந்தர் எப்போ போனாலும் அவர் கூட 500 சீடர்கள் கூட போகணும், எப்போ போனாலும். அப்போ 500 சீடரும் அவங்களும் இருக்கும்போது அங்கே என்ன சொல்கிறான், அந்த சமண பிராமணர்கள், எங்கேயுமே அந்த பிராமணன்ற வார்த்தை வராமல் பார்த்துக்குவான், சமண பிராமணர்கள் தான் அவனும் உள்ள நோக்கி. முன்னாடியே சொல்லிட்டேன், முன்னாடியெல்லாம் சமண மண்ணை மராட்டிய மண்ணை தான் எப்படி சைவ மண்ணை கழற்சிக்கு நாயனத்தை பொண்ணை கொடுக்குறான், அவங்களுக்குள்ள கொள்வனி கொடுப்பெல்லாம் இருக்குது. பாப்பா நோஞ்சோடனே அப்படியே பிரித்து மூட்டி விட்டு சண்டை பகையாக வச்சு பகை மாற்றிட்டான் பாரு. மாற்றிட்டு அப்போ அவன் மன்னன்கிட்ட சொல்கிறான், அம்மா சொல்கிறான், அவங்க வந்து கேம்ப் போட்டு இருக்கிறான், இப்போ என்ன செய்கிறது அப்படின்ட்டு சொல்கிறான். மன்னன் கேட்குறான், நாங்கள் மந்திரத்தால் அவனுடைய இதுவை நெருப்பை வச்சு எரிய வச்சிடுறோம், அவனை அழிச்சிடுறோம் அப்படின்றானுங்க. சரி செய்யுங்கன்றான். இவனுக்கு போய் மந்திரமாவது மாயமாவது ஒன்றும் பலிக்கல, இல்லை நம்ம தான் பார்த்துங்க இவங்க மந்திரம் எப்படி அரச குலத்தை வேரோடு ஆயிடுச்சு, எவ்வளோ ராஜா முட்டாளுங்களா பையன் ஒழிஞ்சிங்கனானுங்க இவனுங்களை நம்பின்ட்டு. அப்போ ராஜாங்கெல்லாம் ஒழிச்சிட்டாங்க, இப்போ மந்திரிங்க மாட்டினுக்கிறாங்க, மந்திரிங்க செய்கிறாங்க. இப்போ இவங்களை வச்சு யாகமாக பண்ணி என்னதான் செய்யலாம், என்னதான் ஒன்றுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அப்போ மந்திரத்தில் வியாபாரம் சொல்லி ஒன்று ஆகலன்னொன்னு ஆள் வச்சு கொளுத்துறானுங்க சம்பந்தருடைய ஆசிரமத்தை, அங்கே தங்கியிருந்த பந்தலை. அப்போதான் அந்த அறம் வச்சு பாடுறார், இந்த தீ வந்து பையவே சென்று பாண்டியனை வைகுக. ஏன்னா மங்கையர்க்கரசினுடைய கணவனாக இருக்கிறாரு, அதனால வேகமாக போச்சுன்னா அவனை அழிச்சிடும், அவன் வந்து பூ போட்டு எழுந்துருவான்ட்டு மங்கையர்க்கரசிக்காக பையவே சென்று மெதுவாக போ சொல்றாரு. அப்போதான் அது போய் ஜுரமாக பிடிச்சின்னு மாட்டுது, அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலை நிறுத்துறா, மன்னனும் திருந்துறான். மன்னன் திருந்தது மட்டும் இல்லை, 8000 சமண பிராமணர்களை கழுவிலேற்றி மீதி பேரை சிறைச்சேதம் செய்து குளிச்சிருந்தார் செய்கிறாங்க. உண்மை அது. நீங்கள் யாருன்னா அந்த பிரம்மகத்தி புச்சின்னா பயப்படாதீங்க, தெளிவாக சொல்லுங்க. 8000 பிரம்மகத்தி ஒன்றும் செய்யலை, குளிச்சிரை நாயனாரையும் ஒன்றும் செய்யலை, நின்றசி நெடுமாற நாயனாரே ஒன்றும் செய்யலை, அது சம்பந்தம் அதுக்கு காரணமான சம்பந்தரையும் ஒன்றும் செய்யலை. 8000 பேர் 8000 பிராமண தலை தீவி தாண்டா இன்னைக்கு சைவம் பேர் தழுத்தி நிற்கிது. அதனால சும்மா இந்த பூச்சாண்டி என்கிட்ட காட்டாதுன்னு தெரியுதா? அது மாதிரி தான் அது எங்கன்னா பரப்புறானுங்களா, அது எங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கே தெரியாது தமிழ், இவங்களுக்கு அதை பற்றிலாம் ரொம்ப தெரியுது, டீப்பான ஆராய்ச்சிலாம் தெரியாது. ஆனால் உண்மை அதுதான். இப்போ அதை விடுங்க. இப்போ பாருங்க, சம்பந்தருடைய இப்போ கொஞ்சம் கடிகார வைங்க, எனக்கு இல்லைன்னா நேரம் தெரியாமல் நான் 9 மணியோட பேசினேன். அது லைட்டில் வெளிச்சத்தில் தெரிய மாட்டேன், ஏன் 8 ஆகி போச்சு. அப்போ சம்பந்தருடைய அந்த பிறவிலையும் அந்த நெருப்பு அங்கே வேலை செய்யுது, தீ வைக்கிறாங்க, உடனே அரை வச்சு பாடுறாரு, அதை பாண்டியனை ஜுரமா பிணி செய்யுது, அது எல்லாம் அதுவும் முடியுது. இப்போ பாருங்க, இந்த பிறவி 12 நாள் ஆசிரமத்தை செப்டம்பர் மாதம் வரப்போகிற செப்டம்பர் மாதம்தான் அந்த யூத பிராமணர்கள் இருக்கிறாங்களா, இயேசுவை கொண்டுட்டு வந்த பரிசேரி சதிசி அவங்க என்ன தேதி செலக்ட் பண்ணுவாங்களோ அந்த தேதியில இன்னைக்கு ஆசிரமத்துக்கு தீ வச்சு அடையாளத்துக்காக நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு. ஆனால் அது இருக்கட்டும் இல்லையா. இப்போ அவங்க தான் கலிஃபோர்னியாவில் போய் செட்டில் ஆகிருக்கிறானுங்க அந்த பரிசேய பிராமணர்கள் எல்லாம். அப்போ எல்லாமே டேலி ஆகுது. கலிஃபோர்னியா காட்டி தீ எவ்வளோ வேலை காட்டுச்சுன்னா இப்போ கூட திரும்ப எரியுதுன்னா அது தனி, அது புத்தி இருக்கிறோம், அதை கனெக்ட் பண்ணி அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் இந்த பிரிவுலையும் அதே தீ ஆசிரமம் தேரி இதுவாகுது. அப்போ அந்த 3 பிரிவுலையும் பார்த்தா நெருப்பு ஒரு இடத்துலையும் மேஜராக சம்மந்தப்படும். இப்போ இது கூட ஒரு கர்ம வினையால் வருவது தான்றார் பிரம்மேந்திரர். ஆனால் பக்தனவன் ஆயிடவே, முழுமை பெற்றவன் ஆயிடவே அதுவே புகழுக்கு காரணமாகுது. அங்கே சென்ட் பீட்டரை பிடிச்சின்னு வந்தோடனே அதுக்கப்புறம் அந்த அவன் ஏற்கனவே 100-200 பேரை பிடிச்சி வச்சுக்கிறான் கிறிஸ்டியன்ஸை. அப்புறம் இவர் தப்பிச்சிறவரை என்ன சொல்றாரு, நான் வந்து மாட்டிக்கிறேன், ஆனால் அந்த 200 பேர் விடுதலை பண்ணிடணும், நீ அவங்களுக்கு பதிலாக நீ என்ன பிடிச்சிக்கோ, சரி நீ தான் எனக்கு மெயினாக ஓணும், அவங்களை விடுதலை பண்ணிட்டு அவரை பிடிச்சி அதை இது பண்ணிடுற. அப்போ அந்த கர்மவினையை சென்ட் பீட்டரை இந்த மாதிரி வந்தோடனே அந்த 200 பேர் விடுதலை ஆனோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான். நான் உயிரை கொடுத்து நம்மளை காப்பாத்தினாரா சென்ட் பீட்டர். இது பேர் தான் தியாகம். பாப்பார பீடாதிபதிகளாம் சேர்ந்து இட்லிஸ் தயாரித்து அடியாரில் கொலை பண்ணுறதுக்கு இட்லிஸ் தயாரித்து கொடுக்குறான். அதில் 8வது லிஸ்ட் பேர் என் பேரு. இவன் எங்க இந்து மத காவலர்லாம் அப்படி இந்துடாமா நொந்துடாமா
எங்கடா நீங்க ஒன்றுமே செய்ய முடியாதா உங்களால? மக்கள் உள்ள எங்க யாரை தூக்கி நிறுத்துது? சாவச்சானுதான், அவங்க வெற்றிகரமா சாவச்சிட்டான். இயேசு பின்னால் நின்னுது மக்கள் உள்ள. இவர் தான்டா இயேசு. ஏன்னா மரிக்கும் தருவாயிலும் பாவிகளே இவர்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் கேட்டு போனார். தன்னை சாவடிக்கிறோன்னா மன்னியுங்க. ஏன்னா எல்லாரும் சாவடிச்சிடுற மாதிரி அன்னையும் சாவடிச்சிடறானுங்க. ஆனா இதன் விளைவு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இயேசு தானே ஜெயிச்சாரு. அப்போ செயின்ட் பீட்டரும் உன்னை எப்படி சாகடின்னு கேட்குறாங்க. இயேசுவை நேராக சிலுவையில் அறிஞ்சாங்க. என்னையும் அதே மாதிரி அறிஞ்சா இயேசுகனுக்கு வித்தியாசம் தெரியாத போயிடும். எப்படி என்னதான் இருந்தாலும் குருவுக்கும் சீடனுக்கு வித்தியாசம் இருக்கணும். அதனால என் தலைகீழ சாவடிங்க, அதான் என்னுடைய கடைசி விருப்பம்ன்றார். சரிதா? அதனால செயின்ட் பீட்டர் சிலுவையில் தலைகீழ சாகடி. அங்கே பக்தியை நிலைநாட்டுறார். இயேசு மேலே இருக்கிற அந்த ஒரு பக்தியை அங்கே நிலைநாட்டுறார். அப்போ அவர் மரிக்கும் தருவால சிரிக்கிறார். விவேகானந்தர் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், நீ துறவியானா என்ன லாபம்னா மரணத்தை கண்டு சிரிக்கலாம்னாரு இயேசு. இது விவேகானந்தர் சொன்னார். உன்னை துறவியாவுக்கு கூப்பிட்றீங்களா, வந்தா நீங்க என்ன சொல்லி கொடுக்குங்க? மரணத்தை கண்டு சிரிக்கின்ற மனநிலையை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த செயின்ட் பீட்டர் மரிக்கிற தருவாயில சிரிக்கிறார். அந்த சிலுவையில் தலைகீழ அடிக்கும் போது சிரிக்கிறார். அப்போ அந்த தண்டனை நிறைவேற்றின அந்த போர் வீரன் சேனாதிபதி அவங்களாம் இருக்கிறானுங்கள்ல சுற்றிலும். அப்போ அந்த சேனாதிபதி சொல்கிறான், பீட்டர், அவருக்கு பேர் வந்து பெட்ராஸ்ன்னு பேர் அந்த ஹிப்ரு மொழியில். இப்போ தான் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. இப்போ தான் அவங்க பேசுறது எனக்கு லேசாக காதில் விழுது. பெட்ராஸ்ன்னு பேசுகிறாங்க. அங்கே ரோம்லே போப்பாண்டவர் குழு இருக்குல்ல, பெரிய குழு அது. அதில் வந்து பேசுகிறாங்க. அது எதுவும் போயிட்டு போதும், அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இயேசு கருணை இருந்தால் அவங்களுக்கு தெரியப்படுத்த போகிறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அவன் சொல்கிறான், பெட்ராஸ் நீ ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த மாதிரி திருவிழையில் சாவடிக்கும் போது அவருக்கு 90 வயசு என்னமோ. பீட்டருக்கு, செயின்ட் பீட்டருக்கு 90 வயசுக்கு. அவர் சொல்கிறாரு, 90 வயசுக்கு மேலே நம்ம இன்னும் எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறோம். ஆனால் அது 200 பேரை விடுதலை பண்ணி அதுக்கு விலையாக உயிரை கொடுத்தல்ல என்ன, இதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி அசைக்க முடியாது. சொல்றான், அவன் சொல்றான் இல்லையா, நாங்களாம் உன்னை சாவிச்சிட்டோம்னு நினைக்கிறோம், நாங்க வெற்றின்ற. ஆனா நீ சிரிக்கிற, ஏன்னா உண்மையிலேயே வெற்றி பெற்றதே நீதான். எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, அதிகப்படி நீ சாவடிப்ப. 90 வயசுக்கு எப்படி செத்தான்? ஆனா உன் மரணத்தையும் நீ வந்து லாபமாக திருப்பி கொண்டு விட்டாய். இப்ப அந்த 200 பேருடைய பக்தி அசைக்க முடியாத பக்தி ஆயிடும். இப்போ போட இதாண்டா இருக்கணும், இதாண்டா உண்மையான தியாகம், இதாண்டா உண்மையான, புரியுதா? அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாறிடுச்சு. இதை தான் சொல்லுவோம். இதை வந்து இந்த பாப்பரம் மூலிகளுக்கு புரிய வைக்க முடியுன்றீங்க? அந்த காலத்துல இருந்தே இல்லை, 2000 வருஷமா இல்லை, 3000 வருஷமா இல்லை, இவங்க இப்படியே தான் இருப்பானுங்க, இவனுக்கு கெடுதி பண்ணிக்கினே தான் இருப்பானுங்க. அந்த கெடுதி பெண் போன்றவர்கள் அதை ஃபேஸ் பண்ணிக்கினே தான் இருப்போம். அது இல்லாமல் உங்களுக்கும் லேசாக எச்சரிக்கை, இவ்வளோ இது இப்படி தான் இருக்கும். பிராமணன் இருக்கும் வரை அவன் நான்காவின் சமூகத்தை கெடுத்து விட்டு கொண்டே தான் இருப்பான். நான்காவின் சமுதாயம் அந்த பிராமண கெடுதி எடுத்து போராடி தான் தத்துணு தான் முன்னேறி ஆகணும். புது டெக்னாலஜி வந்தால் கூட அதுலலாம் இவன் போய் உட்காந்துப்பான். உட்காந்து கீ பொசிஷன் ஆக்கி அதை வந்து இதே மாதிரி தான் வீணாக்குவான். நீங்கள் பிராமணர்களை எழுத்து உங்கள் புள்ள குட்டியெல்லாம் போராடி தான் வந்தவங்க தலையெழுத்து. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எச்சரிக்கையாக இருக்கு. மறைந்து இவங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க புனிதர்களை கேவலப்படுத்தி அவங்கள துரோகின்னு சொல்லி அவங்கள சாப்பிடுகிற கும்பல். இது சாதாரண கும்பல் இல்லை. இது இயேசுபிரான் சொல்றது, எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் ஒரு புனிதனை பொய்யன் என்றும் துரோகி என்றும் சொல்லுகின்ற பழி போடுகிற அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொன்னார். அதனால் நீங்களும் உங்கள் பசங்களோ இவங்க கூட சேர்ந்தா அந்த பாவத்தை இவன் செய்ய வைப்பான். பொய்யா விளக்கம் கொடுத்து அவன் துரோகி, அவன் அப்படி சொல்லிட்டு அந்த மன்னிப்பே இல்லாத பாவத்தை இவன் செய்ய வைப்பான். அந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சென்ற வகுப்பிலே நான் போட்ட ஒரு இது, அதுக்கு நான் விளக்கமே கொடுக்கல, முன்னாடியே கொடுத்துட்டேன். சீக்கிய தீவிரவாதிகளை உருவாக்கிய பிராமணன் இனி தமிழ் தீவிரவாதிகளும் உருவாக்குவான்னு.
அது சும்மா ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஏன் அப்படி சொன்னேன்னா எனக்கே புரியாது. சீக்கிய தீவிரவாதிகள் காலிஸ்தானியா போயினேங்கிறத தவிர எந்த ஊடகமோ எந்த ஒன்றுமோ அது விலாவரியா எதுக்காக அவங்க போராடுறாங்க சீக்கிய தீவிரவாதிகள், ஏன் அவங்க இவ்வளோ தீவிரவாதி ஆகுறாங்க ஏன்னு அந்த காரணம் யாருக்குமே தெரியாது. அவன் போராடுறான், அவன் தீவிரவாதி, அவன் காலிஸ்தானியாக்கும் அப்படி ஆகும் இப்படி ஆகும் இப்படியே தான் வருமே தவிர அந்த உள்ள இருக்கிற எதுக்காக அவன் போராடுறான் நம்மளுக்கும் அந்த கேள்வி வராது. அவனை நம்மகிட்ட அதை சொல்லவே மாட்டான். ஆனால் சமீபத்தில் தான் குருநாதர் பிரம்மேந்திரோடைய பழைய எழுத்துக்களை நான் படித்த உடனே தான் எனக்கு தெளிவாக புரிஞ்சுதா இதுதான் போராடு. ஏன்னா குருநானக்கு என்ன சொன்னார் தெரியுமா? சமஸ்கிருதம் யாரும் படிக்கக்கூடாதுன்னு. சமஸ்கிருதம் தான் மக்களை ஜாதியாக பிரித்து இந்த அளவுக்கு நாஸ்தி பண்ணி வச்சுக்குது. சமஸ்கிருதம் படித்தால் கெட்டு போய் விடுவீர்கள், அதனால சமஸ்கிருதம் படிக்கக்கூடாதுன்னார். புரியுதா இப்போ? அப்போ அதை பேஸ் பண்ண சீக்கியர்கள் தான் இவங்க. சீக்கியர் வீரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். போர்னா அவங்க தான் முன்னாடி நிற்பானுங்க. ஆர்மியில் பெரும்பாலுமான இவர்கள் தான் அந்த அளவுக்கு அவங்க வீரமாக வளர்த்து அந்த இதெல்லாம் வளர்த்துருக்கு. அவங்களுக்குன்னே ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் தாடி வச்சுக்கலாம், பிச்சோ கத்தி வச்சுக்கலாம், டர்பன் கட்டிக்கலாம், எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு டெடிக்கேட்டட் ஆகணும். ஆனால் என்ன ஆச்சு, சுதந்திரம் வந்த உடனே இந்த செக்ரட்டரி பக்ரட்டரி அந்த முக்கியமான எல்லாம் பிராமின் அவன் என்ன பண்ணிக்கிறானுங்க, அவங்களுடைய சமய கொள்கையே குருநானக் சொன்னதே சமஸ்கிருதம் படிக்கக்கூடாது, படித்தால் கெட்டு போய் விடுவீர்கள். அவரும் பிராமின் தான் சொல்கிறாங்க. பிராமினாக இருந்து அவர் உண்மை புரிஞ்சு பூனில் அறுத்து போட்டு வந்தவர் தான் அவர். நம்ம பிரம்மேந்திரர் மாதிரி கெட்டு போய் ஓப்பனாக சொல்லி வச்சுக்கிறாரு. அப்போ இப்போ புரியுதா? இப்பயும் இங்கே இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு மெதுவாக திணிக்கிறான்னு அங்கே சும்மாவா இருப்பான் இந்த பாப்பான், அங்கே திணிக்கிறான். அவங்களுக்கு மெயினே அவங்களுடைய சமயத்தின் கொள்கையே சமஸ்கிருதம் படிக்கூடாதுன்றது. அங்கே போய் நீ சமஸ்கிருதத்தை திணிச்சுன்னா அவன் எதுக்காம என்ன பண்ணுவான்? புரியுதா? இவ்வளோதான் சார், ரொம்ப சிம்பிள். ஏன் நம்ம தமிழ் ஊடகங்கள் ஒரு ஊடகம் கூட ஏன் இதை எடுத்து நம்மளுக்கு சொல்லலை? ஏன்னா இவங்க பாப்பா மேலே பழி வருது எல்லாம் அப்படியே பதுசா வேற இதை மட்டும் சொல்லுவான். காலிஸ்தான் தீவிரவாதிகள், காலிஸ்தான் சீக்கிய தீவிரவாதி. ஏன்டா அவன் தீவிரவாதி? அவன் நல்லா விளையுது, அவனுக்கு 5 பஞ்ச நதி பாயுது, அவ்வளோ விளையுது பஞ்சாப் மாகாணத்தில், எல்லாம் இதுவாக இருக்குது. அவன் தீவிரவாதி ஆகிறதுக்கு என்ன காரணம்? தனி நாடு ஏன் கேட்க என்ன காரணம்? ஒரே காரணம் தான். அவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவன் சமயத்தில் கையை வச்சா, அவன் மொழியில் கையை வச்சா யாராக இருந்தாலும் ஏற்றுருவான். அவங்க இன்னும் தீவிரமானவனுங்க, அவங்க எதுக்குறானுங்க? புரியுதா? நீங்களாவது தெரிஞ்சுக்கொள்ளு. புரியுதா? அது இந்த ஸ்பீச்சு அதில் தூக்கி யூடியூப்லலாம் போட்டோம்னா அவன் ஒன்று 32 வியூஸோ 122 அதுவே காட்டுறானான்னு தெரியாது. சும்மா காட்டி நம்பரை ஏற்றி விடலாம். அதில் என்ன ஒன்றா பண்ணலாம். அவனுங்க 10 பேர் காமிச்சிட்டு அது 200 பேர் பார்த்தாங்க, 300 பார்த்தாங்க, காட்டலாம். எல்லா நாஸ்தியும் நடக்க முடியும் பிராமணன். ஏன்னா எல்லாமே அவங்களுடைய இதில் இருக்குது. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ அதை தான் சொல்லுவோம். அப்போ தமிழ் தீவிரவாதிகளை உருவாக்குவோம். ஏன்னா இப்போ அவங்கள வந்து தீவிரவாதின்னு சொல்லி அவங்கள அழுத்திக்கினே இருப்பான், தட்டிக்கினே இருப்பான், அவங்க இது போட்டுனே இருப்பான், அவங்கள புடி விடாத அப்படின்னு அது மாதிரியே பண்ணிருப்பான். அதே தான் இங்கே தமிழ் தீவிரவாதிகளையும் இப்போ என்ன தமிழை ஒழிக்கிறது. எப்படி அந்தெல்லாம் இப்போ நல்லா கை வைப்பான், மெதுவாக தான் ஏற்றுவான், கிரேடை பார்ப்பான், மெதுவாக ஏற்றின்னு போயிட்டு கடைசியில் இவங்களால் திணற முடியாத அளவுக்கு அந்த இதிலிருந்தே ஃபோன்லேருந்தே ஆப்புக்கே ஜாயக்கா பாயக்கா என்னத்துக்கிட்ட நீ அது எனக்கு சொல்ல, அது உனக்கு உரிமையே கிடையாது. நீ அதுவும் உன்னுடைய லாங்குவேஜ் எனக்கு தமிழ் மட்டும் போதும், நீ செலக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது நீ சொல்கிறத நீ கேட்டணும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எங்களை அழைக்கின்றனோ பார் வேறனவரோட பேசிக்கின்னு இருக்கிறோம் நம்ம பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடும். சொல்லிட்டு அடுத்த வரியை ஏன் அதே தமிழில் ரிப்பீட்டாக சொன்னேன், நீ ஆங்கிலம் ஆங்கிலம் சொல்லாத, ஏன்னா தாய்மொழியில் சொல்லு. உடனே ஆப்புக்கே ஜாயக்கா பாயக்கா தலையெழுத்து நாங்கள் ஊத்துறதெல்லாம் நீங்கள் கேயக்கா நீ கேட்டே ஆகணும். இது பேர் திணிக்கிறது இல்லை. உனக்கு பிடிக்கலாம் நீ கேட்டாகணும், அது பேர் தான் திணிக்கிறது. அப்போ இந்த திணிப்பை அதிகப்படுத்தினே போவான். போயிட்டு எப்படியா அந்த தமிழில் இந்தியை கலந்து பேசுன்றார் ஒரு அறிவாளி அமைச்சர். அவங்கவுங்க தாய்மொழி இந்தியை கலந்து பேசிங்களா?
இப்படி ஓப்பனாக சொல்கிற ஒரு அறிவாளிகளை தான் நம்ம வச்சுன்னுக்குறோம், அமைச்சர்களாகவும் இவங்களாகவும். புரியுதா? அவங்க தாய்மொழி அழிச்சிக்கான்னு நேராக பச்சையாக சொல்கிறாப்புல. அப்போ அதை தான் அதிகப்படுத்திக்கினே போவான். போய் நல்லா திணிச்ச ஒன்று பாப்பாங்களே திணிக்கிறது தான். அப்போ எங்கன்னா ஒரு இடத்துலனா ஒரு நாளாக தமிழை வந்து பெஸ்ட் ஆகிடும். பெஸ்ட் ஆகி என்னன்னா, அவன் தீவிரவாதி, அவங்க தமிழ் ஷாவனிஸ்ட். ஏன்டா நீ கம்முன்னு இருந்தால் அவன் ஏன்டா ஏன் அப்போ தான் புரிந்து இவங்க பஞ்சாப் பிரச்சனை தீக்கிறது ஒன்றுமே கிடையாது. நீ திணிக்கிற சம்ஸ்கிருதம் தூக்கி விடு, அந்த இடத்துல பாப்பானை விட்டு இந்த வேலையை செய்யாத. அது இங்கே தமிழ்நாட்டிலையும் இப்போ அதை செய்வானுங்க. செஞ்சுன்னு இந்த அரசியல்வாதிங்க நான் அந்த அளவுலாம் நம்புறதெல்லாம் கிடையாது. தெரியுதா? அவங்களுக்கு இந்த பக்கம் ஒரு கிடிக்கு பிடி போட்டு அந்த பக்கம் ஒரு கிடிக்கு போட்டு நெருக்கடி கொடுத்து என்ன சொல்கிறேன்னா ஒரு வழியே கிடையாது சரண்டர் ஆகிறவங்க தான் எந்த அரசியல்வாதியுமே. அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. இவங்களை விட இவங்க பெட்டர், இவங்களை விட அவங்க பெட்டர்னு போகலாமே தவிர யாரும் அந்த அளவுக்குலாம் நின்று இது பண்ணி ஜெயிக்கிறவங்க கிட்டத்தட்ட இல்லவே இல்லை. அப்படியே பாலிஷ்டாக போயிடும். தெரியுதா? அதனால் ஆனால் என் வேலை சொல்லிக்கினே இருக்கிற வேலை தான். கடவுள்கிட்ட இதற்கான தீர்வு கேட்டு நேர்ப்பேன் நான். ஒருவேளை என் மூலமாக இதற்கான தீர்வு கிடைத்தால் அந்த தீர்வை செயல்படுத்தேன், இவ்வளோதான். அப்படி தீர்வு இல்லைன்னா சரி சொல்கிறது வரைக்கும் நம்ம கடமை, கடவுள் விட்டுருக்கான் சொல்லி இன்னும் போவோம். யார் யார் விடுபட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்கவுங்க ஜெயித்து கொள்ளட்டும்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி இருக்கிறேன். அதனால் இது இன்றைய வகுப்பு மீண்டும் அந்த பழைய இதுவே தான் இயேசுபிரானுடைய புறச்சடங்கை பெரிதுபடுத்தி அகத்துறுப்பு அன்பை கோட்டை விட்டு விட்டீர்களே நான் அவர் அன்னைக்கு சொன்னது இன்னை வரைக்கும் அது உண்மையாக இருக்கிறது. நீங்கள் அதை கற்று பிராமணனுக்கு போய் அதெல்லாம் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கலாம் முயற்சி செய்யாதீங்க. அவன் வந்து உங்ககிட்ட மோதனா புறச்சடங்கு பிராமணா சொல்லு வெளியில் குளிச்சுட்டு உள்ளே அழுக்கு வச்சுன்னுக்கிறவங்க தான்டா ஏசுலேருந்து எல்லாருமே தலைப்பட வச்சுட்டாங்க, நீங்கள் எங்கடா திருந்த போகிறீங்க, என்ன தொல்லை பண்ணதை போட அவங்க வழி வேலையை பார்த்துக்கணும். அது வரைக்கும் சொல்லுங்கள். அவனை போய் திருத்தரெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. இயேசுபிரானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும்